ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒவ்வொரு ஜாதி வாரி கணக்கு எடுத்து அந்த ஜாதியுடைய இந்த 10 வருஷத்துல அந்த குறிப்பிட்ட ஜாதியில எந்தெந்த மக்கள் முன்னேறியிருக்காங்க அவங்கள ஒதுக்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி இந்த நலத்திட்டங்களை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். இதுல அரசியல் இருக்கு, பிஜேபியிலே அரசியல் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இது நாட்டு மக்களுக்கு வேணும் அப்படின்னா தான் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த. அரசுடைய திட்டம் என்ன? எந்த ஸ்கீமை எடுத்தாலும் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கும். மாநில சுயாட்சின்னு பேசுற நீங்க மாநிலத்தில் உள்ள மக்களுடைய நலனில் அக்கறை காட்ட வேணும் இல்லையா? நீங்க டாஸ்மாக் கடைக்கு 50,000 கோடி இந்த வருஷம், அடுத்த வருஷம் அது 55,000 கோடி அக்கறை காட்டுறீங்க. மக்களுடைய நலனுக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படி மார்கட்டி பேசுறதுக்கு நீங்க செய்ய முடியாது. அதிமுக ஒரு வலுவிழந்து போச்சு, கூட்டணியே வராது, தனியா நிக்கிறாங்க. விஜயப்போட கூட்டணி இருக்கோன்னா அதிமுக ஓட்டு உள்ளதும் போயிருக்கிறாங்க. ஏன்? எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் பேச்சிருக்கும் என்ற புரட்சி தலைவி பாடலுக்கு ஏற்றான போல எம்ஜிஆர் பிளஸ் பல்வேறு விதமான சமூக நலன்களையும் தனது அயராத பணிகள் மூலமாக, அதாவது பார்த்தீங்கன்னா அவர் எப்படி 3 எழுத்தில் ஒரு தாரகம் வேணும் அதை உள்வாங்கி கொண்டு தொடர்ந்து வீரலை கொண்டு வருகின்றது எம்ஜிஆர் பிளஸ் யூடியூப் சேனல். எம்ஜிஆர் பிளஸின் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வ பணிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தங்களுக்கு பல்வேறு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த நடுவண் அமைச்சரை ஒப்புதல். அது குறித்து பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம். ஒரு சமூக நீதி பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. நீங்களும் சமூக நீதி பார்வையிடக்கூடிய இயங்கி வருகிற ஒரு ஆளுமை, ஒரு மருத்துவர், அரசியல் விமர்சகர், ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர். ஏன்னா சமூக நலம் சார்ந்த பல்வேறு விதமான நிறைய விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு செல்கிற ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கூட. சட்டப்பேரவை உறுப்பினர் பல்வேறு நிறைய பணிகளை சமூக நீதி நலனுக்கு சார்ந்தா நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடுவண் அமைச்சரவை சாதி வாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் மாநில அரசுகள் எவ்வாறு செயல்படணும், ஆனால் இதில் பல்வேறு விதமான திரைவாரி வேலைகளை நிறைய செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா மாநில அரசுடைய முக்கியமான வேலைகள் எப்படிலாம் அதில் இணைந்து பண்ணணும். மற்ற மாநில அரசுகள் எப்படி தீவிரம் காட்டுறாங்களோ அதை காங்கிரஸ் ஆளுற மாநிலங்களில் எடுத்தே முடிச்சுட்டாங்க பல மாநிலத்தில். இதில் தமிழ்நாடு அரசு எப்படி என்னென்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, விழாவறியே சொல்லுங்க. அதாவது எம்ஜிஆர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1931 தான் முதல் சாதிவாரி கணக்கு எடுத்தாங்க. அதுலேருந்து ஏறக்குறைய 93 வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு சாதிவாரி கணக்கு எடுக்காம இதை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா கட்சியிலுமே அரசியல் செஞ்சிடறாங்க. எல்லா கட்சிகளும் அதிலும் பெருவாரியா செஞ்சது மத்தியில் காங்கிரஸ் கட்சி தான். இப்போ இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சாதிவாரி கணக்கு எடுக்கணும்னு சொல்றாரு. எப்படி சொல்றீங்க? அவங்க இது இப்ப சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் ஆண்டதுல பெரும்பாலான இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அப்போ சற்றேறக்குறைய 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க அவங்க சாதிவாரி கணக்கு எடுக்கல. அடுத்து பிஜேபி வந்துச்சு, அதுவும் 15 வருஷம் 14 வருஷமா எடுக்கல. ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒவ்வொரு ஜாதி வாரி கணக்கு எடுத்து அந்த ஜாதியுடைய இந்த 10 வருஷத்துல அந்த குறிப்பிட்ட ஜாதியில எந்தெந்த மக்கள் முன்னேறியிருக்காங்க அவங்கள ஒதுக்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி இந்த நலத்திட்டங்களை கொஞ்சம் கூடுதலா கொடுக்குறது. அப்படிங்கும்போது இன்னொரு 10 வருஷத்துல இந்த மக்களையும் ஏற்றிக்கலாம். இப்படிங்கிறா நம்ம அரசாட்சி சொல்லுது. 10 வருஷத்தோட செய்யுது. ஆனா 10 வருஷம் ஒரு முறை நம்ம செய்யலை, எந்த கட்சியுமே செய்யலை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு இருக்கு.
இருக்கு. 10 வருஷத்தோட நீங்க வந்து எடுக்கணும். எடுத்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இன்னும் மேல தூக்கி விடணும். வறுமை கோட்டில இருந்து மீண்டு வந்தவங்கள அவங்கள விலைக்கணும். நலத்திட்டத்திலிருந்து சலுகைகள் இருந்து மானியங்கள்ல இருந்து கொடுக்கறது அவங்க உயர்ந்துட்டாங்க அப்படி சொல்லி விலைக்கணும். அதானே நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம், 6 பேர் இருக்கோம். எந்த பிள்ளை சவள பிள்ளையோ அது கொஞ்சம் கூட கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கும். கொஞ்சம் நீ பெரியவன்டா, நீ கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சிச்சு, நீ ஓடியாடி வேலை செய்வ அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் இல்லையா? இதே தான். இதை வந்து செய்யாதனால இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து இதையும் எடுப்போம்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கிறத வெகுவாக நான் பாராட்டுகிறேன். அதுலேயும் குறிப்பாக அதுக்கு முழு காரணம் பாரத பிரதமர். இதுல அரசியல் இருக்கு, பிஜேபியிலே அரசியல் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இது வந்து நாட்டு மக்களுக்கு வேணும் அப்படின்னா தான் பொருளாதார வளர்ச்சியை நம்ம மேம்படுத்த முடியும். சாதிவாரி கணக்கெடுத்து எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஜாதியினர் இன்னும் மேல்தட்டு மக்களாக வர முடியல, அவங்க வந்து வாழ்வாதாரம் உயர்த்தப்படலை அப்படிங்கிறது நமக்கு அடையாளம் பார்க்க முடியும். அவங்களுக்கு என்னென்ன திட்டங்களை செய்யலாம் அதை கூட விரிவாக கூட பாமக வந்து இது ஒரே ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்போ இருந்து சாதிவாரி கணக்கெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து வலித்து வராங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு பல்வேறு மாநிலத்தினுடைய இப்போ அந்த தெலுங்கானா மாநிலத்துல ரேவந்த் ரெட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடித்து வச்சிருக்காரு. பீகார்ல எடுத்து முடிச்சு வச்சாச்சு, கர்நாடகாவில் எடுத்து முடிச்சாச்சு. இப்படி ஒரு சில மாநிலங்களை எடுத்து வச்சிருக்காங்க, எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ மத்திய அரசு வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்தணும். கேஸ்ட் சர்வே வந்து அந்தந்த மாநிலங்கள் நடத்தலாம். கேஸ்ட் சென்சஸ் வந்து மத்திய அரசுடைய கண்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. சென்செக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். ஆமா, சர்வே வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு தான் செய்யணும். அந்த அப்படி நடத்துறப்பதான் வந்து துல்லியமான வந்து கல்வி நிலையும் பொருளாதார நிலையும் இருக்க முடியும். ஸோ நீங்க ஒரு கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் சமூக நீதியிலையும் முழுமையா செயல்படுத்தணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வேணும், அவசியம். இப்போ ஒரு ஊர் இருக்குது சார், 500 தலைக்கட்டு உள்ள வீடு ஊரு, அதுக்கு இத்தனை தலைக்கட்டுக்கு ஊருக்கு இவ்வளவு வரி போட்டா தான் இந்த கோயிலை நம்ம திருவிழா நடத்த முடியும். ஊர்ல நம்ம வைக்கிறோமா இல்லையா? 500 தலைக்கட்டுக்கு எவ்வளவு தலைக்கு ஒரு வரி போட்டா இந்த திருவிழாவை இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தலாம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடுறோமா இல்லையா? அப்புறம் இது ஆளுக்கு 2000 ரூபா போட்டா நம்ம திருவிழா நடத்த முடியாது. அப்ப இந்த 500 தலைக்கட்டுல யார் கொஞ்சம் வசதியா இருந்தவங்க அவங்ககிட்ட கூட கொஞ்சம் 500 ரூபா வாங்குவோம், வசதி கம்மியா இருக்கவங்ககிட்ட ஒரு 5 ரூபா கம்மியா வாங்குவோம். இப்படின்னு பிரிக்கிறதுக்கு என்ன வேணும்னா அந்த அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த வளர்ச்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகா வந்து அரசாங்கத்துக்கே வந்து ஒரு புரியுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி. ஆமா, இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து இப்படி செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். ஆமா, அப்ப சொல்லும் போது அதிகாரிகள்லாம் இருக்காங்க, ஒரு ஸ்கீம் நடத்துறீங்க. இந்த ஸ்கீம் வந்து அரசனுடைய திட்டம் என்ன? எந்த ஸ்கீமை எடுத்தாலும் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கணும். அதான் இந்த அரசனுடைய கொள்கையோட திட்டமே தான். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா இட் should reach to the unreached. யாருக்கு சென்று அடையவில்லையோ அவர்களுக்கு போய் சென்று அடைவதுதான் ஒரு திட்டத்தினுடைய தாரக மந்திரம். அப்படின்னா தான் இந்த ஸ்கீம் வந்து எல்லாம் பரவலாக்கப்பட்டு எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிறது. இதுல வந்து ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க லீகல்ல. அந்த மாதிரி ஒரு பரவலா போட்டு போடும். ஸோ அப்படி போகின்ற பொழுது ஒரு திட்டங்கள் அமைக்கின்ற பொழுதும் செய்கின்ற பொழுது சாதிவாரி கணக்கு இது ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய பார்வையில் சாதிவாரி கணக்கு எடுக்கும்போது ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு கிராமத்துல நம்ம ஊருக்கார எத்தனை பேர் இருக்கான், பக்கத்து ஊருக்கார எத்தனை பேர் அவங்க சொந்தக்காரன் வந்து தங்கிருக்கான், பக்கத்து மாவட்டத்தில் உள்ளவன் எத்தனை பேர் அங்க வந்து வேலை பார்க்கறான், சட்டவிரோதமா சந்திக்கிறான், எத்தனை பேர்த்த சொந்த வீடு இருக்கு, எத்தனை பேர் வாடகை வீட்டுல இருக்கான், எத்தனை பேர் அசலூர்காரங்க வந்திருக்கான். இது தெரியுமா இல்லையா? தெரிஞ்சிடும். ஒரு கோயில்லையோ அல்லது ஒரு தெருவுலையோ ஒரு பொருளுக்கு காணாம போச்சு. இப்ப இந்த பொருள் காணாம போச்சுன்னா யார் இருக்கணும்? இந்த 500 தலைக்கட்டுல யாரோ ஒருத்தர் தான் எடுத்துருக்கணும். அப்படிதான் நம்ம நினைப்போம்.
எல்லாம் கணக்கிடுறான், எல்லாத்தையும் அரசியல் வீடு வீடா தேடுப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊருக்காரன் எவரு இருக்குல்ல, இந்த ஊருக்காரனுக்கு இந்த 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 பொருளை எடுக்கிறது குற்றம்னு தெரியும். அப்ப இந்த இந்த ஊர்ல இல்லாதான் எவனா ஒருத்தர் எடுத்துருக்கான், அவன் யாரு கண்டுபிடி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஆமா, இதுதான் இதுக்கும் இது பயன்படும். ஸோ என்ன ரெண்டு வகையில பயன்படுது. ஒண்ணு கும்பாபிஷேகத்துக்கு வரி வசூல் பண்றதுக்கு யாராட்ட பொருளாதாரம் இருக்கு, யாரா பொருளாதாரம் வளர்ந்துருக்கா அவங்ககிட்ட கூடுதல் வசூல் பண்ணணும், யாரு வறுமை கோட்டு இருக்கா அவங்களுக்கு கொஞ்சம் குறை வச்சு கொடுக்கணும், இப்படிங்கிறது ஒரு வகை. ரெண்டாவது நம்ம தெருவில் நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல எந்த மாதிரி பொருள் திருட்டு போகாது, யாரும் எடுக்க மாட்டாங்களே, ஏன்னா இந்த ஊர் இந்த பெருமை எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி இருக்கும்போது இது போச்சு, இது திருட்டு போச்சுன்னா இந்த பெருமையை தெரியாதவர்கள் தான் இதை எடுத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் யார், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார், அவர் எங்க தங்கினாரு, அவர் தொழிலாளர் வந்திருக்கானா, வாடகைக்கு வந்திருக்காங்களா, அல்லது என்ன வர வழிபோக்கல் எடுத்து போயிட்டாங்களா, இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தரவுகள் வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம அந்த இது செய்யறோம். அதே தான் இதுக்கும் பொருந்தும். ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது சமூக நீதி. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் மந்திரி சபை கூடி தீர்மானம் இயற்றி அதை ஏற்றுக்கொண்டு அறிவித்தது என்னுடைய பார்வையில் ஒரு சமுதாய சீர்திருத்த நடவடிக்கை. சமூக நீதிக்கான ஒரு சீர்திருத்தம். நலத்திட்டங்கள் வேற, சமுதாய சீர்திருத்தங்கள் வேற. இது சமுதாய சீர்திருத்தமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி திட்டும் போது இட் இஸ் லேட் பட் நாட் தட் லேட். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் லேட் ஆகலை, எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கின்ற பொழுது நமக்கு அசலா நமக்கு தெரிஞ்சிடும், கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிடும். நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் மேல்தட்டு மக்கள், அதாவது அவங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை, அவங்க போதுமான வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க. எத்தனை மக்கள் அரசு ஊழியர்கள், அவங்க அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுற நிலைமையில இருக்கிறாங்க. எத்தனை மக்கள் விவசாயிகள், அவங்க விவசாயத்துல எத்தனை பேர் தண்ணீரவு பெற்றிருக்கிறாங்க, எத்தனை பேர் விவசாயிகள், அவர்களுடைய வருமானம் போதவில்லை, அவருடைய விவசாய வருமானம் போதவில்லை, அவர்களுக்கு என்ன செய்யணும்? எத்தனை பேர் தொழிலாளர்கள், எத்தனை பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அவர்களுக்கு என்னென்ன நம்ம செய்யணும்? எத்தனை பேர் கீழ்த்தட்டு மக்கள், எத்தனை பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், எத்தனை பேர் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், எந்தெந்த சமுதாயம் அவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை திட்ட வேண்டும், எந்தெந்த சமுதாயத்தில் எந்தெந்த நபர்கள் மேலங்கி வந்து விட்டார்கள், அவர்களுக்கு மானியத்திலிருந்து நலத்திட்டத்திலிருந்து விதிவிலக்கை எப்படி அளிப்பது, ஏனைய பின்தங்கிய மக்களுக்கு அவங்களுக்கு எப்படி வாழ்வாதாரத்தை உயர்த்துவது, அப்புறம் அதற்கும் மேலாக அரசுடைய நலத்திட்டங்களை எப்படி யாருக்கு கொடுப்பது, யாருக்கு ப்ரையாரிட்டி, இவங்களுக்கு கொடுப்போம், இவங்க நலிஞ்சிருக்காங்க இவங்களுக்கு கொடுப்போம், இவங்களுக்கு கொடுத்தது கூட மிச்சம் தான் மற்றவங்க. இப்படி ஒரு வரையறை செய்யும் பொழுது பொருளாதார வளர்ச்சியும் கூடும், சமூக நீதியும் கூடும், சமூக பொருளாதாரமும் கூடும், ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய தனிநபர் வருமானமும் பெர் காபிட்டா இன்கமும் கூடும். ஒட்டுமொத்தம் நாட்டு மக்களுடைய வளர்ச்சி முன்னேற்ற பாதை. சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து செயல்படுத்துறதுக்கு மாநில அரசு தன்னுடைய பணிகளை செஞ்சிருக்கணும், மாநிலத்தை செஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க மாநில சுயாட்சின்னு பேசுறீங்க, மாநில சுயாட்சின்னு பேசுற நீங்க மாநிலத்தில் உள்ள மக்களுடைய நலனில் அக்கறை காட்ட வேணும் இல்லையா? நீங்க டாஸ்மார்க் கடைக்கு 50,000 கோடி இந்த வருஷம், அடுத்த வருஷம் அது 55,000 கோடின்னு அக்கறை காட்டுற நீங்க மக்களுடைய நலனுக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படி மார்தட்டி பேசுறதுக்கு நீங்க செய்யணும் இல்லையா? அப்பத்தானே நீங்க எலெக்ஷன்ல அடுத்த தேர்தலில் நீங்க மக்களை சந்திக்க முடியும், நீங்க சொல்ல முடியும், மார்தட்டி சொல்ல முடியும். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த 93 ஆண்டு காலம், ஏறக்குறைய 1 நூற்றாண்டு காலம் கோரிக்கை இன்று மந்திரி சபை கூடி, மத்திய மந்திரி சபை கூடி முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் இது எப்போ எடுக்க போறாங்க,
எத்தனை காலத்துக்குள்ள எடுக்க போறாங்க, எப்போ முடிக்க போறாங்க அப்படிங்கறத சொன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 2 விஷயமா இன்னொன்று பேசணும். பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோடைய முக்கியமான அஜெண்டா தேர்வு சாதிய கணக்கு. அது பிஜேபி செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி செஞ்சிருச்சு. அது ரொம்ப பாதிப்பு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்றாங்க. யாருக்கு? காங்கிரஸுக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா அது இன்னொரு ஸ்கோர் பண்றாங்க பிஜேபி. இதை எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணுவாங்க இந்தியா முழுவதும். அந்த சமூக நீதி விஷயத்தை யாரும் தொடவே மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தொட்டிருக்காங்க. இன்னொரு விஷயமா கடந்த சில நாட்கள் சொன்னார் நரேந்திர மோடி. இதற்கு முன்பு இருந்த அமைச்சரவையில, இந்திய அமைச்சரவையில அதிகமான ஓபிசி நபர்கள் அமைச்சர்களாக இருக்கிறது என்னுடைய அமைச்சரவையில தான். இது முன்பு அந்த எத்தனையோ அமைச்சரவை இருந்திருக்கு. நேரு முதல் மன்மோகன் சிங் வரை. அதான் யார் காலத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஓபிசி அமைச்சர்கள் இல்லை. அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய அமைச்சரவை சமூக நீதியோட செயல்படுறது வாஸ்தவம் அப்படின்னு உங்களுடைய பார்வை. வாஸ்தவமா இருந்துச்சு. ஆமா, அதாவது இது யாருமே பேசுறது இல்லை. அதனால உங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் பேசுறது, அதுலயும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் சமூகத்தை பேசுறாங்கல்ல, இதெல்லாம் பேசணும். அதாவது நீங்க மற்றவன் எதிராளி ஒரு நல்லது செஞ்சா அதை மறைக்கிறது நம்முடைய நல்ல குணம் கிடையாது. அவன் நல்லது செஞ்சாலும் பரவாயில்லப்பா, அவன் எதிரியா இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கான்னு சொல்றது, வாழ்த்துறதும் அதை பாராட்டுவதும் வரவேற்பதும் தமிழருடைய பண்பு. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்னு பேசிட்டு தமிழுடைய கலாச்சாரத்தையும் நம்ம கொச்சப்படுத்துறோம். ஒவ்வொரு நாட்டுக்கு போறப்ப அதையும் சொல்றேன். இதனாலதான் இதை வெளிநாட்டில் உள்ள மற்ற அமைச்சர்கள், வெளிநாட்டுடைய மந்திரிகள், வெளிநாட்டுடைய அரசாங்கங்கள்லாம் இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு பிற்படுத்த ஒரு சமூகத்திலிருந்து ஒரு அடித்தட்டு மக்கள் ஒரு டீக்கடையிலிருந்து வெளியே ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தின் பிரதமராக இருந்து 3 முறை பிரதமராக இருந்து அவருடைய அமைச்சரவையில் ஒரு சமூக நீதி பார்வையில் எல்லா ஜாதியினரும் பங்கு வருகின்ற வழி. நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் மேலோங்கி நிற்கும், டாமினேட் பண்ணும். அது இங்க திட்டமிட்டு மறைக்கப்படாது. தமிழ்நாட்டில் அங்க பேசணும், மறைக்கப்படுதான்னு சொல்ல, பேசுறதுக்கு மனசு வரல. மறைக்கப்படுகிறது. பேசாம இருப்பது ஒரு விதமான அதுவும் இது மட்டுமா சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, நேற்று ஒருத்தர் பேசுறாரு, அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிச்சு, அதிமுக தொண்டர்களால் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன்னா அதிமுக எல்லாம் ஓகிட்டா உழுவே உழுகாது. எப்படி பேசுறாரு? அதிமுக தொண்டர்கள் இல்லாம அதிமுக ஆட்சி போய் எலெக்ஷன் நடத்த முடியுமா? அதிமுக தொண்டர்கள் சொல்லாம ஒரு அதிமுக தலைமை கூட்டணி வைக்கணும். தொண்டர்கள் விருப்பம் தானே சார்? தொண்டர்கள் விருப்பத்தை தலைவர் செய்யறாரு. அப்போ அந்த தலைவர் செஞ்சுட்டு போய் நீங்க செஞ்ச விருப்பத்தினாலதான் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்ல நம்ம திருப்பி விட்டேன். அந்த தொண்டர்கிட்ட தான் திருப்பி நீங்க ஓட்டுக்கார அந்த மக்கள்கிட்ட வேலை வாங்க முடியும். அப்ப அந்த தொண்டரை நான் சொன்னதை நீ கேட்டியா? நான் எப்படி போய் ஓட்டுக்காரங்க கேட்க மாட்டேன். அதிமுக பாஜக கூட்டணியில சம்பந்தம் முதல்ல அடுத்து அதிமுக தனியா நிற்கும் போது அதிமுக 1% கூட்டணி கூட இங்க வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 1% கட்சி கூட இங்க அதிமுக கூட்டணிக்கு வரல. அதிமுக வலுவிழந்து போச்சு, கூட்டணியே வராது, தனியா நிக்கிறாங்க. விஜயபுர கூட்டணி இருந்தோன்னா அதிமுக ஓட்டு உள்ளதும் போயிருன்றாங்க. ஏன்? அவங்கெல்லாம் இப்ப கிராமங்கள்ல பார்க்கணும். பிஜேபி நம்ம கூட்டணி கட்சி தான், ஆனா பிஜேபி கிராமங்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு? உங்க ஊர்ல எப்படி வளர்ந்துருக்கு? எல்லா இடத்துலயும் கிளைகள் அதுல மாற்றம் எதுவும் கிடையாது. அப்போ எல்லா இடத்துலயும் கிளைகள் இருக்கு. ஒரு பூத்துக்கு 10 ஓட்டுனா 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா ஓட்டுறாங்க சார். 2024 தானே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி அமைத்து மாற்று சிந்தனை இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வாங்குற வாக்கு சதவீதம் இருக்கு, அதை நம்ம குறைக்க முடியாது. அதாவது ஒரு அழகனுக்கு ஒரு வீரனுக்கு அழகே எதிராளியுடைய திறமையை மதிக்கிறது தான் சார் வீரனுக்கு அழகு. அந்த பாருங்க, இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம் பிஜேபிக்கு எகன்ஸ்டா. ஏன் பிஜேபிக்கு எகன்ஸ்டா இருக்கனால தான் பிரதமர் 3 தடவை மந்திரி ஆயிட்டாரா, பிரதமர் ஆயிட்டாரா? மந்திரத்துல நாலு மக்கள் ஓட்டு போட்டு தானே அவர் பிரதமர் ஆகினாங்க. அப்ப மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல. இது கூட புரியலையா உங்களுக்கு? அதான் சார் அவர் சொன்ன விஷயத்துல ஓபிசி மட்டும் இல்ல, எஸ்சி எஸ்டி அமைச்சர்களும் என்னுடைய அமைச்சர்கள் அதிகம். அது மட்டுமல்ல, எஸ்சி எஸ்டி அமைச்சர்களுக்கும் தகுந்த போர்ட்போலியோ, முக்கியமான போர்ட்போலியோ கொடுத்து அதையே சொல்றாங்க. அப்புறம் இண்டிபெண்டா செயல்பட விட்டு அந்த மதுரையில இன்னைக்கு
இன்னைக்கு 14 வருஷம் 15 வருஷம் ஆகிடுச்சு. எத்தனை பிஜேபி அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி வந்திருக்கா? அது வந்திருக்கா? அவ்வளோ செஞ்சு பாரு ஏதாவது பேச்சு வருதா? ஏன் வரல? அப்படி ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பாராட்டணும்ல. அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மாற்று கட்சியா இருந்தாலும் எதை பற்றி நமக்கு என்ன? நல்லது செய்யும்போ பாராட்டணும்ல. இது யாரா இருந்தா என்ன? நல்லது செய்யறப்போ பாராட்டணும், தவறு செய்யறப்போ எடுத்து சொல்லணும். அதான் நம்ம ஜனநாயகம். நீ தப்பு செய்யறப்பா இது திருத்திக்க. நீ அதிகாரத்தில் இருக்க, இது திருத்திக்க. நீ அதிகாரத்தில் நல்லா செஞ்சிருக்க, பாராட்டு. அது ரெண்டும் செய்யணும். அதனால அந்த ஜாதியார் கணக்கெடுப்பு வந்து ஒரு நல்ல ஆக்கப்படும். ஆக மொத்தம் கூட்டு கழித்து பார்க்கும்போது ஒரு நல்ல சகுனம், நல்ல ஒரு சிக்னல், நல்ல ஒரு சமிஞ்சை, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச். நடக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு. மக்கள் நலனில் அக்கறை காட்டட்டும். ஆட்சியாளர்கள் மக்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் பிளஸ் தர்மம் தலைகாக்குன்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார். அந்த மாதிரி தர்மம் ஒரு நாள் தலைகாக்கும். எம்ஜிஆர் பிளஸ் சேனல்ல கூறியபடி தர்மம் தலைகாக்கும் என்பது எடுத்துக்காட்டாக சமூக நீதியை வென்றது போல சாதிவாரி கணக்கெடுப்பும் வென்று ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்பதுதான் நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவித்தமைக்கு இதே நன்றி.